எங்க இருக்கீங்க? யாரது? இருடா கத்தாதடா. அவர் அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? ஐயோ சந்தோஷத்துல எனக்கு தலைகால் புரியல. சீக்கிரம் கவுண்டர் கூப்பிடுங்களே. இருடா. என்னடா கல்யாணம் ஏதாவது பிக்ஸ் ஆயிடுச்சா என்ன? ஐயோ அத பத்தி ஏன் பேசுறீங்க? விஷயம் அது இல்ல வேற. அப்புறம் என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. முதல்ல கவுண்டர் எங்க வர சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தான் நான் சொல்லுவேன். என்னடா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தான் சொல்லுவேன்னு சொல்ற. அப்படினாடா விஷயம்? கவுண்டரே, உங்க பொண்ணு நந்தினி வந்திருக்கா. இங்க பாரு, நீ சும்மா விளையாடாதடா. டேய், நீ சொல்றது உண்மையாடா? இந்த விஷயத்துல போய் சொல்லுவனா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்களே வந்து பாருங்க. என்னங்க என்னங்க இவ? ஐயோ பேசத்துல நேரம் இல்ல. சீக்கிரம் வாங்க வாங்க கவுண்டரே வாங்க 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 கவுண்டரே. கவுண்டரே, நான் மிலிட்டரி ஹோட்டலுக்கு சாமான் வாங்க டவுனுக்கு போயிருந்தேனா, வண்டியில இருந்து சாமான இறக்கிட்டு இருக்கேன். அதுல பார்த்தா நந்தினி இருக்கு. அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்தது. அவளை இங்க சேர்த்து 20 நாள் ஆயிடுச்சு கவுண்டரே. சரியா அவ எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தா, அவ முதுகுல நந்தி உருவத்துல பச்சை குத்தி இருந்தது. அதை பார்த்து அசந்து போயிட்டா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ உங்க பொண்ணு நந்தினின்னு. அதான் உடனே வந்து உங்ககிட்ட சொன்னேன். டாக்டர்மா டாக்டர்மா, அது வந்து டாக்டர்மா, நான் ஒரு பொண்ணு கொண்டு வந்து சேர்த்தேன்ல, அவளோட அப்பா அம்மா எங்க ஊரு ஜமீன்தாரு. வணக்கங்க. வணக்கங்கம்மா. என்னங்க இந்த மெடிசின்ஸ் உடனே வாங்கிட்டு வாங்க. இது எல்லாத்தையுமா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கே இருங்க. டாக்டர் அம்மா, எங்க பொண்ணு நாங்க பாக்கலாங்களா? இல்லம்மா, இப்ப உங்களை பார்க்க முடியாது. ஐயோ என்னங்க அப்படி சொல்லாதீங்கம்மா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சரி, பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம 2 நிமிஷம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க. நந்தினி, என்னங்க? இல்லம்மா இல்லம்மா, இல்லடா கண்ணு, சரியா போயிடும் சரியா போயிடும். அம்மாடி நந்தினி, இங்க யாரு வந்திருக்காங்கன்னு பாருமா. பாத்தீங்களாங்க, பச்சை குத்துற அடையாளம் அப்படியே இருக்கு. இவன் நம்ம பொண்ணு. இவ்வளவு நாள் எங்க இருந்தியோ, என்ன கஷ்டப்பட்டியோ, இப்போ இந்த நிலைமையில இருக்கியம்மா. அம்மா நந்தினி, கண்ணை திறந்து பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 நிமிஷம் பார்த்துட்டு சீக்கிரம் போயிடுங்கன்னு சொன்னேன்ல. பேஷண்ட்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல, அது வந்து என் பொண்ணு. ஏன் டாக்டர் அம்மா, இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா? she is perfectly all right. அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஒரு 2-3 நாள் இங்கே இருக்கட்டும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றேன். இப்போ நீங்க வெளிய போங்க. டாக்டர், நீங்க ஏதாவது பண்ணி எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துடுங்க டாக்டர். பணம் எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். சரி, கவலைப்படாதீங்க. நம்ம சின்ன தம்பி எவ்வளவுதான் லூசா இருந்தாலும் கவுண்டரோட பொண்ணை எப்படி கூட்டிட்டு வந்தாருன்னு பாத்தியா? என்ன பேசுற நீ? ஊர்ல இருக்க ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து இதான் உன் பொண்ணுனா ஒத்துப்பாங்களா? ஐயோ அக்கா, கவுண்டரு அந்த பொண்ணை ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வரும்போது நான் பார்த்தேன். பாக்க அப்படியே அந்த பொண்ணு பொம்மை மாதிரி இருந்தா. ஆமா, இத்தனை வருஷமா அவ எங்க இருந்தாளா? எங்க இருந்தாலோ என்னவோ யாருக்கு தெரியும், விடுக்கா. ஏமா அப்படி கத்துன? என்ன ஆச்சு? எனக்கு யார் இது போட்டு விட்டது? என்ன இது? அவ்வளவுதானா? நான் தான் உனக்கு கட்டி விட்டேன். யாரு நீங்க? என்ன யார் இங்க கூட்டிட்டு வந்தது? அட என்னம்மா நீ? நாங்க தான் உன்னை கூட்டிட்டு வந்தோம். நீங்களா?
எதுக்கு? எதுக்குன்னா அப்பாவும் அம்மாவும் தான் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது தப்புங்கறியா? அப்பா அம்மாவா? புல்ஷிட். யார் அப்பா அம்மா? யார் நீங்க? என்னம்மா ஏன் இப்படி பேசுற? நான் இப்ப உயிரோட இருக்கணுமா இல்ல சாகணுமா? ஏதோ ஒரு துணியை எடுத்து இங்க ஓட வைக்கிற சுத்தி வச்சிருக்கேன். என்ன பண்ற? ஐயோ இதெல்லாம் ஏய், பண்ணக்கூடாதுமா. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க எல்லாரும் போங்க. சொன்னா ஆ, கேளு. சரி வாங்க. ஐயோ புடவைய என்னால இத போட்டுட்டு இருக்க முடியாது. பண்ணக்கூடாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பேண்ட் ஷர்ட் வேணும். பேண்ட் ஷர்ட்டா? ஐயோ வேண்டாம். பேண்ட் சட்டையை ஆம்பளைங்க தான் போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வேணும்னா வேணும், அவ்வளவுதான். சரிம்மா சரி, நீ இப்ப இத கட்டிக்க, நான் அப்புறமா வாங்கி தரேன் உனக்கு. விடுங்க. இந்தா, இப்ப கட்டிக்கமா சொன்னா கேளு. அப்புறமாலாம் இல்ல, இப்பவே வேணும். இல்லம்மா ஐயோ இப்படி எல்லாம் பண்ண கூடாது. புடவைய ஒழுங்கா கட்டு. யாராவது வந்தா என்ன ஆகும்? கடவுளே, இருமா கொஞ்சம் இரு. கேசவா, கடைக்கு போனோம், கார் எடுப்பா. இருமா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். என்னம்மா விஷயம்? ஐயா, அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேங்க. ஆ, சுசீலா, இதோ வரேங்க. இந்த அம்மாவுக்கு என்ன வேணும் கேளுமா. என்ன? வணக்கம்மா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க நாளைக்கு வாங்க, குடுக்குறேன். சரிங்கம்மா, வரேன் ஐயா. சரி போயிட்டு வாங்க. சுசீலா, என்ன? இந்த வருஷம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல அங்க பாருங்களேன். ஐயோ, என்னங்க என்னங்க நம்ம பொண்ணு இப்படி துணி போட்டிருக்கா? பாக்குறவங்க என்னங்க சொல்லுவாங்க? கொஞ்சம் சும்மா இருமா. முதல்ல அவ இங்க இருக்கிற சூழ்நிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். என்னம்மா நந்தினி, போட்டோவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? இவங்க எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுதா? அத நான் சொல்றேன் கேளு. இவங்க எல்லாம் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. இவர் இருக்காரே, தஞ்சாவூர் கிருஷ்ணராஜபுரத்தையே ஆண்டவர். இவர் தேர் எடுத்துக்கிட்டு விழா வந்தார்னா பார்க்க அவ்வளவு கம்பீரமா இருக்கும். அப்புறம் இவர் இருக்காரே, சாதாரண ஆள் இல்ல, ஜெய்ப்பூரையே ஆண்டவர். இந்த எல்லா மகாராஜா கிட்டையும் கணக்கு பிள்ளைய வேலை செஞ்சவர் தான் இவரு. இதோ இவர் இருக்காரு, என்னுடைய அப்பா. அவர்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. ராஜவம்சமே ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அப்போ இவங்க எல்லாரும் போட்ட பிச்சைதான் நம்ம ஜமீன். அதை வச்சுதான் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா நந்தினி குட்டி? நான் நந்தினி இல்ல, ராகினி. நந்தினி, அப்பா, ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் பைத்தியம்னா பயமா? எல்லாருக்கும் பைத்தியம்னா பயம் இல்ல. நீங்க எல்லாம் சாக போறீங்க, நீங்க எல்லாம் சாக போறீங்க, எல்லாரும் சாக சரி போறீங்க. தாயி, நாங்க செத்துக்கிறோம், நீ போ இங்க இருந்து. அவன் மட்டும் காசு குடுக்கலனா அவங்கிட்ட ஆடு மாடு கோழின்னு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இடத்துல கட்டிடுறா. புரிஞ்சதுல்ல? சரிங்க ஐயா. ஆ, நீ என்னடா எரும மாடு முழிக்கிற மாதிரி ஏன் முன்னாடி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்க? கவுண்டர், நீங்க மண்ணள்ளி போட்டு சாவடிச்சீங்களே அந்த தாசில்தாரு, அவன் பொண்டாட்டி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஏய், அவ எதுக்குடா நம்ம வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கா? அவளை தூக்கிட்டு போய் ஊர் எல்லையை தாண்டி போடுறா. ஐயோ, அவ போட்டு விடுங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடா? நந்தினி. எந்த நந்தினிடா? ஐயோ, அது நரசிம்ம பொண்ணு வந்திருக்கா. என்னடா சொன்ன? தருதல. ஏன் கவுண்டர் அடிச்சீங்க? முதல்லயே அந்த ஆளுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகாது. எனக்கு சேர வேண்டிய சொத்தை இன்னும் அவன் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அவன் குடும்ப கதையை என்கிட்ட சொல்ற, அதுவும் செத்தவளை பார்த்தேன்னு சொல்ற. ஐயோ, நிஜமா வந்திருக்கா கவுண்டரே? நான் என் கண்ணால பார்த்தேன். ஓ, நீயே கண்ணால பாத்தியா? பாக்க எப்படி இருக்கா? உடம்பு வெண்ண மாதிரி இருக்கு, கண்ணு ரெண்டும் முழு முழுன்னு மாம்பழம் மாதிரி இருக்கு கவுண்டரே. உடம்பு வெண்ண மாதிரி இருக்கு, கண்ணம் ரெண்டும் அப்படியே மாம்பழம் மாதிரி இருக்கா? கண்ணு சாவித்திரி மாதிரியும் உடம்பு சிலுக்கு மாதிரியும் இருக்கா? சரியா சொன்னீங்க. இல்ல, ஏய், நான் சொன்னதும் நீ சொன்னதும் எல்லாமே சுத்த போயிட. ஐயோ, சத்தியமா சொல்றேன் கவுண்டரே. சத்தியமா? சத்தியமா? நான் உண்மைதான் சொல்றேன். அடிக்காதீங்க கவுண்டரே, விட்டுருங்க. இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சின்னா அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க கூட நாக்கு இருக்காதுடா. பொய்யாடா சொல்ற? வெளியே போடா. ஐயோ, என்னையே அடிக்கிறீங்களா கவுண்டரே? இருங்க, நான் சொன்னது உண்மைதான்னு நிரூபிச்சு காட்டுறேன்.
இங்க நீ கண்ணு கெட்டின தூரத்துல பாக்குற எல்லாமே நமக்கு சொந்தமான இடம் தாமா நந்தினி. இதுல ஒரு 6 ஏக்கரை குத்தகைக்கு விட்டுருக்குமா. அதுவும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்லம்மா, அந்த இடம் முழுக்க கோவிலுக்கு கொடுத்துட்டோம். கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆனாலும் குழந்தை பாக்கியமே எங்களுக்கு கிடைக்கல. குழந்தை வேணும்னு அந்த அம்மனை வேண்டிக்கிட்டோம். அப்பதான் நீ பிறந்த. அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு கொடுத்த இடம் தான் அது. இதெல்லாம் யாரு கேட்டா? அங்க என்ன விளைச்சல் வந்தாலும் அது அந்த அம்மனுக்கு தான் சேரும். இந்த வருஷம் உற்சவம் நடக்க போகுதுமா. என்னாச்சுமா? நந்தினி, நீ இதெல்லாம் மறந்துட்டியாமா? உச்சி வேலை வந்துருச்சுமா. வீட்டுக்கு சாப்பிட போலாம், வாமா நந்தினி. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரிடா செல்லம். ஐயோ என்ன இறக்கி விடுங்கடா. டேய் அவன் எங்கேயாவது ஓடிட போறான், சீக்கிரமா தூக்கிட்டு வாங்கடா. டேய் வேணாடா, சொன்னா கேளுங்கடா. டேய் ஆமா. ஐயோ எப்பா இப்படி உருளை வச்சுட்டானுங்களே கோவிந்தா. கவுண்டரே நீங்களா? என்ன கவுண்டரே இது? உங்க ஆளுங்க நீ மூட்டையை தூக்கிட்டு வந்து அநியாயத்துக்குன்னு இப்படி உருட்டி விட்டுட்டாங்களே, என்ன விஷயம்? எந்திரிடா முதல்ல. ஐயோ அம்மா சொல்லுங்க. ஏய் தூ, எந்திரிடா மேல. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? நந்தினிய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நந்தினி என்னாச்சு இந்த லூசு? உங்களுக்கு நந்தினி பத்தி எதுவும் தெரியாதா? என்னையா இது? இப்ப பிறந்த குழந்தைய கேட்டா கூட நந்தினிய பத்தி விலாவரியா சொல்லும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கவுண்டருக்கு நந்தினி பத்தி தெரியாதா? கவுண்டரே, நந்தினி பத்தி நினைச்சாலே ஒரு ஃபுல் அடிச்ச மாதிரி இருக்கும். என்னடா லூஸ் மாதிரி உளறிக்கிட்டே இருக்க? அவளை நினைச்சாலே பைத்தியம் ஆயிடுறேன். ஏய் பொன்மேனி உருகுதே, என்ன ஆசை பெருகுதே, ஏதேதோ நினைவு தோணுதே, அவ என்ன அழகு, என்ன கலர், என்ன ஸ்டைலு. அவளை நினைச்சாலே உடம்புலாம் புல்ல அரிக்குதே. ஐயோ எப்பா. கவுண்டரே, அந்த விளம்பரத்துல நம்ம நந்தினி மட்டும் இல்ல, பவர் ஸ்டார் சீனிவாசனும் வருவாரு. டேய் நந்தினின்னா அந்த நந்தினி இல்லடா, மாரப்பன் கவுண்டரோட பொண்ணு. முடிய விடுறா. அந்த நந்தினியா? ஐயோ கவுண்டரே, பாவம் அது சின்ன வயசுல காணாம போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அடிபட்டு யாவண்டியில கிடக்குது. நான் தான் உடனே போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன் கவுண்டரே. அதுக்கப்புறம் தான் போய் அவங்க அப்பா அம்மாட்டே விஷயத்த சொன்னேன். அப்புறம் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சொல்லுங்க கவுண்டரே. என்ன கவுண்டரே? அவரோட மகதான்னு உனக்கு எப்படா தெரியும்? அதான் இருந்துச்சே, முதுகுல பச்சை குத்துன அடையாளம். முதுகுல பச்சை குத்தி இருக்கவங்க எல்லாம் நந்தினி ஆயிடுவாங்களா? முதல்ல விடுங்க கவுண்டரே. பாருங்க கவுண்டரே, அந்த பொண்ணு முதுகுல பச்சை குத்துன நந்தி உருவம் இருந்துச்சு. உடனே ஓடி போய் நான் விஷயத்த சொன்னேன். அவங்க வந்து அந்த பொண்ணை பாத்துட்டு, ஆமா இவ என் பொண்ணுதான்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு கிடைச்சது. என்னடா கிடைச்சது? நிம்மதி, சந்தோஷம், அப்புறம் மன திருப்தி கிடைச்சது. ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கவுண்டரே, உங்க சொந்தம் தானே அவங்க. சந்தோஷப்படுங்க கவுண்டரே. அத கொண்டாட ஊருக்கே சாப்பாடு போடுங்க. அந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன். டிஸ்கவுண்ட் கொடுப்பியா? ரொம்ப சந்தோஷம், வாங்க. என்ன கவுண்டரே? நான் கொடுக்கறேன் டிஸ்கவுண்ட். இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையா சொல்லு. ஆஹா, உன்னால நான் அடி வாங்கி புலம்பிட்டு இருக்க. நீ என்னன்னா கல்லு போட்டு விளையாடிட்டு இருக்கியா? உன்ன நான் இப்ப வந்து என்ன பண்ற பாரு. ஏய் யாரடி நீ? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ, பார்த்தா நந்தினி மாதிரி தான் இருக்க. அதனாலதான் நான் ஓடி வந்து கவுண்டர் கிட்ட உங்க பொண்ணை பார்த்தேன். நீங்களும் வந்து பார்த்துட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த நரசிம்ம என்ன தூக்கிட்டு போய் சாத்துன்னு சாத்திட்டான். இங்க பாரு எப்படி பண்டு மாதிரி வீங்கி இருக்கு. ஓஹோ, நீதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? நான் தான் மிலிட்டரி ஹோட்டல் சின்ன தம்பி. அது சரி, நான் எப்படி கவுண்டர் பொண்ணு கண்டுபிடிச்சேன் தெரியுமா? உன் முதுகுல இருக்கிற நந்தி உருவத்தை வச்சுதான். ஏண்டா லூசு, என் முதுகு ஏண்டா பார்த்த? ஏண்டா நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம்
உன் வேலைய பார்த்துட்டு போக வேண்டியது தானே? வயசானவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் அப்பா அம்மான்னு ஏத்துக்க முடியுமாடா? கொன்று காலைல விழுந்து கேக்குற மன்னிச்சிடுமா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனே தெரியல. ஐயோ, அம்மா.